ஜெயங்கொண்டம் ஒரு சட்டமன்ற தொகுதி. ஆனா அந்த தொகுதியோட அரசியல் களம் சொல்ற கதை என்ன? இது வெறும் தேர்தல் முடிவுகளை பத்தின ஒரு அலசல் இல்ல. டேட்டாவை வச்சு அந்த மண்ணோட அந்த மக்களோட உண்மையான தேவைகள் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி. வாங்க ஜெயங்கொண்டத்தின் இதய துடிப்ப கேட்போம். நாம இப்போ பாத்துட்டு இருக்கிறது ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி. இது தமிழ்நாட்டோட வரைபடத்துல ஒரு சின்ன புள்ளி இல்ல. இந்த மண்ணுக்கும் இங்க வாழ்ற மக்களோட உணர்வுகளுக்கும் ஒரு ஆழமான கதை இருக்கு. அந்த கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த தொகுதி கிட்டத்தட்ட 90% கிராமப்புறங்களை கொண்டது. விவசாயமும் சுரங்கத் தொழிலும் தான் இங்க வாழ்வாதாரம். இதனாலே இங்க இருக்கிற சவால்களும் ரொம்ப தனித்துவமானது. சரி, இப்ப வரைபடத்தை விட்டுட்டு களத்துக்கு வருவோம். அங்க நிஜமா என்ன நடக்குது, மக்களோட மனநிலை என்ன சொல்லுது? இந்த நம்பரை பாருங்க, 5452. இது வெறும் ஒரு எண் இல்ல. இது ஜெயங்கொண்டத்தோட அரசியல் தலையெழுத்தையே தீர்மானிச்ச ஒரு மேஜிக் நம்பர். அது என்னன்னு பார்க்கலாமா? ஆமா, 2021 தேர்தல்ல வெற்றி பெற்றவருக்கும் தோற்றவருக்கும் நடுவுல இருந்த வாக்கு வித்தியாசம் இதுதான். வெறும் 5000 சொச்சம் வாக்குகள். இது ஒரு தெளிவான தீர்ப்பு இல்ல, ஆனா இது ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு சொல்லுது. அதாவது இந்த தொகுதியோட மக்கள் ஆழமா பிளவுபட்டிருக்காங்க. இந்த பிளவுதான் நம்மளோட பகுப்பாய்வோட மையப்புள்ளி. இந்த கத்திமுனை போட்டியோட ஆழத்துக்குள்ள போவோம் வாங்க. இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு உண்மையில என்னத்த காட்டுது? 2016ல பாருங்க, அப்புறம் 2021ல பாருங்க. போட்டி எவ்ளோ கடுமையா இருக்குன்னு இந்த டேட்டா அப்பட்டமா காட்டுது. 2016ல அதிமுக வாங்கின வாக்கு சதவீதத்துக்கும் 2021ல திமுகவும் பாமகவும் வாங்கின வாக்கு சதவீதத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. தொகுதியோட அரசியல் கணக்குகள் மொத்தமா மாறி இருக்குன்னு இது தெளிவா காட்டுது. சரி, இந்த அரசியல் பிளவுக்கு பின்னாடி இருக்கிற சமூக கணக்குகள் என்னன்னு பார்க்கலாமா? இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இந்த தொகுதியில இருக்கிற சமூக கட்டமைப்ப பாருங்க. வன்னியர்கள் கிட்டத்தட்ட 40%, துளுவ வேளாளர்கள் ஒரு 20%, தலித்துகள் ஒரு 20%, மத்தவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 20%. வாக்கு வங்கி அரசியல் இங்கதான் ஆரம்பிக்குது. பாரம்பரியமா வன்னியர் வாக்குகள் பாமக அதிமுக பக்கமும் தலித் வாக்குகள் டிஎம்கே பக்கமும் போகும். ஆனா 2021ல என்ன நடந்திருக்கு? வன்னியர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டோர் வாக்குகள்ல ஒரு சின்ன பிளவு ஏற்பட்டிருக்கு. இந்த சின்ன மாற்றம் தான் இவ்ளோ பெரிய போட்டிக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட பிளவுபட்ட சூழல்ல தான் ஒரு குடிமகனா நம்மளோட பொறுப்பு அதிகமாகுது. கருத்துக்களை நாகரிகமா ஆதாரங்களோட விவாதிக்கிறது நம்ம ஜனநாயகத்தோட ஆணிவேர். ஒவ்வொருத்தரோட கண்ணியத்தையும் மதிக்க வேண்டியது நம்மளோட கடமை. சரி, இந்த அரசியல் சாதி கணக்குகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜெயங்கொண்டம் மக்கள் என்ன சொல்றாங்க? அவங்களோட உண்மையான பிரச்சனை என்ன? கேட்டா முதல்ல சொல்றது தண்ணி பிரச்சனை. இது ஒரு தீவிர வறட்சி பகுதி. அடுத்து இளைஞர்களுக்கு வேலை இல்ல, ரோடு சரியில்லை, கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தலன்னு ஒரு விரக்தி. இது எல்லாம் தான் இந்த பிழவுக்கு மூல காரணமா இருக்கு. இதத்தான் நலத்திட்ட சோர்வுன்னு சொல்றோம். அதாவது இலவசங்கள் தர்றது ஒரு கட்டத்துக்கு மேல எடுபடாது. மக்களுக்கு தேவை நிரந்தரமான வேலை, நல்ல தரமான சேவைகள், அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துற மாதிரி ஏதாவது செய்யும்னு நினைக்கிறாங்க. அப்போ உண்மையான முன்னேற்றத்துக்கு என்னதான் வழி? அதுக்கான ப்ளூ பிரிண்ட் என்ன? வாங்க பார்க்கலாம். பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு தீர்வும் கண்டிப்பா இருக்கும். டேட்டாவை வச்சு மக்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு உருவாக்குன ஒரு தெளிவான செயல்திட்டம் தான் இது. ஒரு நல்லாட்சிக்கான வரைபடம். பாருங்க, இது வெறும் வார்த்தை இல்ல, இது ஒரு திட்டம். அரியலூர் ஜெயங்கொண்டம் சாலைய விரிவுபடுத்துறது 45 கோடி ரூபாயில டிசம்பர் 2024க்குள்ள. இதனால வியாபாரம் பெருகும். அடுத்து தண்ணி பிரச்சனைக்கு தீர்வு, தடுப்பணைகள், பைப்லைன்கள். 18 மாசத்துல விவசாயம் செழிக்கும். மூணாவதா இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி மையம், வருஷத்துக்கு 1000 பேருக்கு வேலைவாய்ப்புக்கான பயிற்சி. இதுதான் உண்மையான முதலீடு. சரி, இந்த திட்டத்தை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுதான் சதுர்முக கோட்பாடு. இதுல 4 முகம் இருக்கு. 1, தாக்குதல். அதாவது பழைய ஆட்சியில தண்ணி வேலைவாய்ப்புல நடந்த தவறுகளை சுட்டிக்காட்டணும். 2, நிலைத்தன்மை. அதாவது நாங்க ஒரு நிலையான திறமையான ஆட்சியை தருவோன்னு நம்பிக்கை கொடுக்கணும். 3, புதுமை. அதாவது எதிர்கால வளர்ச்சிக்கான ஒரு புதிய பார்வையை காட்டணும். 4, பாதுகாப்பு. விவசாயிகளையும் இளைஞர்களையும் நாங்க பாதுகாப்போன்னு உறுதி கொடுக்கணும். இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம். ஒரு சின்ன வித்தியாசத்துல ஜெயிக்கிறது வேற, மக்களின் முழுமையான அங்கீகாரத்தை பெற்று ஜெயிக்கிறது வேற. அந்த முழுமையான தீர்ப்பை நோக்கி எப்படி போறது? அந்த பாதை ரொம்ப தெளிவானது. அடையாள அரசியலை தாண்டி
மக்கள் கையில பலன் கிடைக்கிற மாதிரி ஒரு உறுதியான நல்லாட்சியை கொடுத்தா மட்டும்தான் அது சாத்தியம். இந்த மாதிரி டேட்டாவை வச்சு ஆட்சி செய்யும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது மக்களின் தனிப்பட்ட தகவல்களின் பாதுகாப்பு. இந்தியாவோட டிபிடிபி சட்டம் சொல்ற மாதிரி ஒவ்வொரு குடிமகனோட தகவல்களையும் அவங்களோட அனுமதியோட பொறுப்பா கையாள்வது ரொம்ப அவசியம். இது சட்ட ஆலோசனை இல்ல, ஆனா இது ஒரு அடிப்படை தர்மம். அப்போ இந்த கேள்விதான் நம்ம முன்னாடி நிக்குது. தரவுகளின் அடிப்படையில ஒரு நல்லாட்சியை கொடுக்கறது மூலமா பிளவுபட்ட ஒரு சமூகத்தை ஒன்னு சேர்க்க முடியுமா? மக்களின் நம்பிக்கையை திரும்ப பெற முடியுமா? நீங்க ஒரு மக்கள் மைய தலைவரா உருவாகி உங்க தொகுதியை மேம்படுத்த விரும்பினா blueprintstrategies.ai, mgr@blueprintstrategies.ai என்ற முகவரியிலோ அல்லது 08042041602 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.